ஆ गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं यत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। ॐ भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्। ॐ श्रीरामकृष्ण समर्थ सद्गुरु देवाय नमः। காலச்சக்கர கிரமத்தில் பதம் பதார்த்தமாக ஆறுது. அதே வேதம், அதே சப்த பிரம்மம். அகண்டத்தில் சந்திர கிரகம் பிருத்விக்கு உபகிரகமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. சூரியன் கிரகம் கிடையாது, நட்சத்திரம். நம்மளுடைய கிரக டெக்னிக்கலில் சூரியன் ஸ்டார், சந்திரன் உபகிரகம், மற்றவை எல்லாமே கிரகம். சந்திரகோளம் பிருத்திவிக்கு உபகிரகமாக இருக்குது. கிரகிப்பது கிரகம். இது நமக்கு புரியணும். இந்த சமன்வயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சந்திரன்லேருந்து இருந்த நாம் பௌர்ணமிக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது பௌர்ணமி நாளில் நடக்கிறது. ஆரஞ்சு பாஸ்கெட்டில் நாம் சந்திரன்லேருந்து நிறைய பேர் கீழே வந்தோம். அந்த கலர் நமக்கு இடைஞ்சலாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்க சன்னியாசி எல்லாரும் அந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிரகாணாதி நரோ பராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணா ஞானி சம்யாதி நவானி தேஹி. நாம் ஆரஞ்சு கலரை விட்டுடணும். எதுக்கு? மோட்ச சந்நியாச யோகம் கலர். இது காஷாய கலர். ரொம்ப விசித்திரமான சமன்வயம் ஆல் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஒரு இடத்துல நல்லா மனசில் பதிய வச்சுப்போம். இது உனக்கே தெரியும். சந்திரமண்டலம் டு பிருத்திவி எப்படி அவதரித்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் பிருத்திவி கிரகம் கிடையாது, சந்திர கிரகம் பிருத்திவி ஸ்தலத்தில் இருந்தது. ரொம்ப கோடி வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பிருத்திவி எப்படி இருக்கோ அப்படி மனுஷன் அங்கே இருந்தா. இந்த நாடு வரப்போகிற மன்வந்திரம் மனுவுடைய மந்திரி. தியோசபிக்கில் KHE அப்படின்பா. மாஸ்டர் மோரியா. KHY மந்திரி, மாஸ்டர் மோரியா. சான்வந்திரிய மன்வந்திரம் புரோகிதர். KHY அதாவது எஜுகேஷன் இன்சார்ஜ். பிருத்திவி இல்லாத போது அந்த காட்டிலலாம் வேட்டையாடுவாள், கோயவாடா அப்படின்பா. அவள் இருந்தா. அவள் அதாவது வேட்டைக்காரெல்லாம் இருந்தா. நாம் ஜந்துவாக இருந்தோம்.
அதாவது பிருத்திவி அந்த டயத்தில் இவாள்லாம் வந்து இந்த மாஸ்டர் மோரியாவும் சேதனத்துவம் எஜுகேஷன் இன்சார்ஜ் மந்திரி கேஹெச்சையும் அவள்லாம் அப்போ கோயவாடு அந்த மாதிரி வேட்டைக்காரனாக இருந்தால் அப்போ நம்மளாம் ஜத்துவாக இருந்தோம். அப்போ நடந்தது இது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவள் அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிறான். அப்போ ஒரு பக்கம் இந்த பக்கம் காலச்சக்கரத்தில் அப்போ அகங்காரமே ஒருத்தரை அடிச்சுன்னு இந்த அகங்காரமே எப்படி மனுஷால்கிட்ட வந்ததுங்கிறத கவனிங்கோ. அதை சமன்வயம் தெரிஞ்சுக்கணும். மோரியா சார்வணிக மன்வந்திரத்தில் மந்திரியாக ஆக போகிற வியக்தி வரப்போக சேதனத்துவம். அதாவது ஒரு நாய் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வேட்டையாடுறவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறான். அப்போ ஒரு நாய் இருந்தது. எதுவுமே தெரியாதவன் வந்து ஒரு வேட்டைக்கு போனான். அப்போ வந்து அங்கே அந்த கோயவாடு ஒரு வேட்டைக்காரர் இருக்காளே, அவள் வீட்டில் ஒரு குழந்த தூளியில் உய்யாலுல இருந்தது. அப்போ ஒரு சின்ன நாய், அங்கே ஒரு பெரிய நாய் வந்து அதை கட்டி வச்சுருக்கான். இந்த யுவராஜ் எல்லாம் இந்த வேட்டைக்கு போகிறவா எல்லாரும் வேட்டைக்கு போயாச்சு. அப்போ இங்கே இந்த நாயும் வீட்டில் உட்காந்துருக்கு. வந்து குழந்தை இருக்குது. அதுக்கு பாதுகாவல நாயை கட்டிட்டான்னா. இவன் அங்கே போயிருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவா வேட்டை பண்ணுறவாள்லாம் இருக்காள்ல, அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டான். அவள் வந்து ரொம்ப சண்டை போடுறான். இந்த நாய் வந்து மேக்சிமம் ரொம்ப கஷ்டப்படுறது அந்த குழந்தைய எப்படியும் காப்பாற்றணும் அப்படின்னு. நாயோ கட்டியிருக்கா. அந்த குழந்தைய எப்படியும் எடுத்துன்னு போக பிரயத்தனம் பண்ணுறா. அந்த நாய் வந்து அதை குழந்தைய காப்பாற்றுக்க விஸ்வ பிரயத்தனம் பண்ணுறது. கடைசியில் நாய் செத்து போகிறது. அந்த நேரத்தில் நாய் வந்து மனுஷ ஆத்மாவாக மாறிடுது. கால சக்கரத்தில் நமக்கு கூட இப்படிப்பட்ட அவகாசம் வரும், மனுஷாளுக்கு வரும். எப்படிப்பட்ட அவகாசம் ரட்சணைக்கு நாம் தர்ம யுத்தத்தில் அந்த அவகாசத்தில் தர்ம யுத்தத்தில் பிராணனை விட்டு நம்ம பண்ணுறோம், அது ரொம்ப கிரேட்டு. தர்மம் குழந்தைய ரட்சிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு எப்பயாவது ஏற்பட்டதா? அதை கவனி. சமன்மயத்துக்காக சொல்கிறேன். ஈக்குவேஷன் போட்டுக்கோ. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி ஏற்படலை அப்படின்னா ஜந்து வந்து மனுஷனாக மாற முடியாது. சமன்மயம். அப்படிப்பட்ட சம்பவம் எப்போ வரதோ அப்போவே ஜந்து சேத்தனத்துவம் மனுஷ சேத்தனத்துவமாக மாறுறது. காலசக்கர சுழற்சியில் 2வது இன்சிடெண்ட். ஒரு பள்ளி, அதாவது பள்ளி மாதிரி ஒரு டைப்பு சந்திர கிரகத்தில் இருந்தது. முன்னாடி குழந்தைய காப்பாற்றின அதே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் இந்த வேட்டைக்காரா அதே மாதிரி தான் வர அந்த குழந்தைய எடுத்துன்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறா. அது அந்த பள்ளிங்கிறது ரிசார்ட்டுன்னு சொல்லலாம். அது அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ஒரு போட்டில் போட்டு அவள் போட்டை மூவ் பண்ணுறா. அப்போ இந்த ரிசார்ட்டு பின்னாடியே இந்த போகிறது. அதை போக போக என்ன பண்ணுறான்னா அதை கொன்னுடுறான். அப்போ அது வந்து மனுஷனாக மாறிடுத்து. நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினியா இல்லையாங்கிறது இங்கே முக்கியம் கிடையாது. அங்கே உன்னால் ரட்சிக்க முடிஞ்சுதா இல்லையா அதுவும் முக்கியம் இல்லை. நீ இதுக்கு அட்டம்ப்ட் பண்ணினியா
இல்லையா என்பது தான் முக்கியம். அதுக்கோசரம் தான் இதை சொல்கிறது. அதாவது இப்போ சொல்லித்தரது எல்லாமே நீ கற்றுன்ட்டியா அப்படிங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. இதை நீ கற்றுக்கிறதுக்கு அட்டம்ப்ட் பண்ணினியா அதுதான் முக்கியம். அதாவது பிராண தியாகம் செய்கிற கஷ்டம் நீ இங்கே படணும், அது எனக்கு வேணும். நீ பிரயத்தனம் எவ்வளோ செய்த, நீ உன்னால் மேக்சிமம் அந்த அளவுக்கு நீ முயற்சி பண்ணினியா? அதாவது இதுக்கு மேலே உன்னால் முயற்சி பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீ உன்னால் முயற்சி பண்ணணும், அதுதான் முக்கியம். இன்னொரு சங்கடம், அது பூமியில் தான் நடந்தது. அட்லாண்டிக் பீரியடு, ஈஜிப்டியன் பீரியடுன்னு கூட நினச்சிக்கலாம். ஒரு ராஜகுமாரன் இருக்கா, ஒரு ராஜா, ஒரு சேனாதிபதி இருக்கா. அவள் வந்து இந்த இந்த குமாரன் இருக்காரே, அந்த குமாரனை சேனாதிபதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வந்து வெளியில் போகிறார். அப்பையும் இதே மாதிரி வெளியிலேருந்து இவா 2 பேரும் கார்டனில் நடந்துட்டு இருக்கும்போது வெளியிலேருந்து அந்த இவாள்லாம் வந்து கோயவாடு அந்த வேட்டைக்காரன் வந்து அடிக்கிறான் இந்த ராஜகுமாரனை, எப்படியாவது இது பண்ணணும்னு, ஹோரி அப்படின்ற ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அந்த சேனாதிபதி கஷ்டப்படுறார். அப்போ இந்த இவரோட சத்தம் கேட்டுட்டு வெளியிலேருந்து இருக்கிறவாள்லாம் இன்னும் இவாளை காப்பாற்றுறதுக்கு வந்துடுறான். அப்போ இந்த இவாளுக்கு இது பண்ண சண்டைப்பட வந்தவாள்லாம் திரும்பி போயிடுறான். அந்த யுவராஜ் என்ன பண்ணுறார், இந்த சேனாதிபதி நமக்காக இத்தனை அடி வாங்கியிருக்கார், நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவரை கையை தாங்கிட்டு அவரோட அப்பா கிட்ட வந்து அழைச்சிட்டு வரார். அப்பா அவரோட வந்து அந்த சேனாதிபதி அப்பாவோட காலில் வந்து விழறார். சேனாதிபதி பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் he says, I want your pada seva. Pada seva, I always want to do you service, birth after birth. He asked, உங்களுக்கு பாத சேவை செய்யணும், ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு பர்த்லேயும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். பாத அண்டு ஆர் த சேம். ஐ வாண்ட் டு பி அட் யுவர் ஃபீட் இன் எவ்வரி பர்த். உங்களோட எல்லாரோட உங்களோட பர்த்தில் நான் உங்களுக்கு எப்போதும் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வாக்தானத்தை இப்போ வரைக்கும் அவள் அக்ஷரத்தோடு ஃபாலோ செய்கிறாள். எப்போ அந்த குரு பூமியில் வந்தாலும் அந்த சேனாதிபதி குருவுடனே இருப்பார். கண்டிப்பாக அந்த குருவோடையே தான் அவர் வரார். வந்துட்டு சேவா, உன்னோட வேலையை தவிர எனக்கு வேறு வேலையே கிடையாது, வேறு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த குருவுக்கு சேவை பண்ணுறார். இன்னொரு இடத்துல என்ன நடந்தது, நாய் வந்து ஏன் பிராணத்தியாகம் செஞ்சது, பிரேம எது மோட்டிவேட் செஞ்சது அப்படின்னா அந்த பிரேம. அதாவது இந்த குழந்தை வந்து என்னோடய எஜமானரோட குழந்தை, இவாளை எடுத்துன்னு போக விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பிரேமையினால் அவர் வந்து மனுஷ ஜென்மம் எடுத்தார், மானவ ஜென்மம் கிடைச்சது. சேவையாலும் சேவை பண்ணினாலும் இந்த மானவ ஜென்மம் கிடைக்கும். இந்த 2 லட்சணம் இல்லை அப்படின்னா மனுஷன் கிடையாது. இது எல்லாத்தையும் விட சந்திர கிரகத்தில் இன்னொரு விசித்திரம் நடந்தது. இதே விசித்திரம்தான். என்ன ஆச்சு அங்கே, மகாபாரதத்தில் நடந்தது நமக்கு தெரியும். இன்னொரு இதில் வந்து ஒரு ஜெயில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சத்ரு, அதாவது சத்ருவுக்கும் இவாளுக்கும் சண்டை நடக்கிறது,
அங்கே ஒரு பையனை கொண்டு போய் யுவராஜ் மாதிரி ஒரு பையனை கொண்டு போய் அங்கே அந்த செல்லில் கொண்டு போய் வைக்கிறா. அந்த 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 குரு வந்து அந்த பையனுக்கு அப்பப்போ வந்து இதெல்லாம் சொல்கிறார். பக்கத்தில் அந்த அந்த குரு அப்பப்போ வந்துட்டு போய் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறா. இந்த செல்லில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற இடத்துல கர்மகாண்டத்தை நடக்கிறது. அப்போ அந்த கர்மகாண்டத்தில் கவனிக்கும்போது அந்த அந்த பையனுக்கு மனசு நல்லா மாறிடுது. அப்போ அந்த புரோகிதர் வந்து அந்த பையனுக்காக பொறுப்பு எடுத்துட்டார். அப்புறம் இந்த கதவு தாப்பாலாம் போடாமல், நீ இது பாரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீ போகலாம் வரலாம், கதவு தாப்பா போடல, ஆனால் வெளியில் ரொம்ப தூரம் இந்த அவுட்டு ஏரியா நீ தாண்டாத அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். அப்போ சடனாக அந்த இடத்துல வந்து தீ பிடிச்சி எரிஞ்சுடுத்து. அப்போ அந்த பையனுக்கு வெளியில் போகிறதுக்கு குரு சொல்லியிருக்கார் போகக்கூடாதுன்னு அப்படின்னு அங்கேயே இருக்கார். அந்த இதில் வெளியிலையும் வர முடியல, அவன் எரிஞ்சு போயிட்டான். அந்த பையன் வந்து அந்த இடத்த தாண்டி போகல. சங்கல்ப சக்தி, அதாவது இந்த இடத்துல சங்கல்ப சக்தியை பார்க்குறோம். 3 விதமாக மானவ சேதனத்துவத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்வஸ்தி.